தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் செய்ய நினைத்தது எதுவோ அது தடைபடாது. இந்த மாதத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எல்லைகளிலே, நம்முடைய பணிகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் எதை செய்ய நினைத்தாரோ அது தடைபடாது. நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதே ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது நிச்சயமாகவே தடைபடாது. வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்னவர். அப்படி என்னால் அவருடைய நினைவு வேற. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்ம நினைக்கலாம், நம்ம பல காரியங்களை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம நினைக்கிறத விட பெருசாக தான் நினைப்பார். ஆண்டவர் நாம் நினைப்பதை விட, நாம் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாக செய்கிறவர் தான். நம்முடைய வழியை விட அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள் தான். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில நினைத்தவைகள் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் ஒன்று நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒன்று நினைத்திருப்பார். அதுதான் கடைசியில் நடக்கும். நம்ம நினைச்சபடியெல்லாம் நடந்துடாது. அவர் நினைக்கிறது தான் நடக்கும். நான் என்ன நினைக்கிறோம் அது நடக்கும். நம்ம நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நான் என்ன நினைச்சனோ அதான் நடக்கும் அப்படின்னு. ஆகவே இங்கே சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அவர் நினைச்சிட்டாரு அது தடைபடாது. நம்ம நினைப்போம், நம்ம நினைக்கிறது அது தடைபட்டோம். நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த காரியம் நடந்துரும் நம்ம நினைப்போம். எல்லாம் இருக்கு, எல்லாம் அனுகூலமாக இருக்கு, அப்போ அந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் அதை செய்யலைன்னா அது நடக்காது. அதையே சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை அவர் செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அதை கண்டிப்பாக அதை செய்து விடுவார். ஏனென்றால் அவர் செய்ய நினைத்தது ஏன் தடைபடாது. ஒரு வசனத்தை மாத்திரம் இன்றைக்கு, அதுக்கு ஒரு ஆதார வசனத்தை மாத்திரம் நம்ம இன்னைக்கு வாசித்து நம்ம தியானிப்போம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனத்துல, 2வது வசனத்துல முதல்ல அதனுடைய முன்பகுதியே சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏன் அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாதுன்னா, அவர் எல்லாத்தையுமே செய்ய அவர் வல்லவர். அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவர் உன்னை தடுத்து வச்சிருந்தார்னா அதை நம்ம திறக்க முடியாது. அங்கே வேதத்திலே பார்க்கிறோம், சாராள் அவர்கள் சொல்றாங்க, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தடை பண்ணி வச்சிருந்தா அதை யாருமே திறக்க முடியாது. அவர் செய்ய நினைச்சதை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். அவர் எதை வேணாலும் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவன் தேவனுடைய குமாரனாக இயேசு இந்த உலகத்துக்குள்ள மனிதனாய் பிறப்பதை, அந்த பரிசுத்தத்திலே அவர் பிறப்பதை ஒருவராலும் தடை செய்ய முடியவில்லை. அவர் இந்த உலகத்திலே ஒரு வாலிபனாக அவர் வளர்ந்து, அவர் இந்த உலகத்துல மனுஷனுக்காக, மனுக்குலத்திற்காக, மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவர் மரிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்ற வைத்திருக்கும் பொழுது அந்த திட்டம் தடைபடலை. அவர் என்ன செய்ய நினைத்தாரோ தடைப்படலை. மனுஷனாய் பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகவே பிறந்தார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்
யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மைந்தனாக ஒரு கன்னி மரியாளினுடைய வயிற்றிலே அவர் உருவாகி பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அவர் உருவாகிறார். சாத்தியமில்லாது, ஆனால் அவர் சாத்தியமாகும், அவர் உருவாக முடியும். ஆகவே தேவன் அப்போ பாவத்தினால் பிறந்த ஒரு மனிதனாக அல்ல, அவர் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக, தெய்வத்தில் தெய்வமாக இந்த உலகத்துக்குள்ளே அவர் மனிதனாக அவரால் வர முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அங்கு தீவிரமாய் ஏரோது செயல்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் ஏரோதனுடைய எந்த ஒரு காரியமும் பலிக்கவில்லை. ஏரோதனுடைய திட்டங்கள் ஒன்றும் செயல்படவில்லை. சில குழந்தைகளை கொண்டு குமிக்கிறார், ஆனாலும் இயேசுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயேசுவை எதற்காக இந்த உலகத்துக்குள் அவர் மனிதனாக பிறந்தாரோ அந்த நோக்கமும் சித்தமும் நிறைவேறும்படி அவர் இந்த உலகத்திலே அவர் இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அது தடைபடாது. அவர் இந்த உலகத்துல மனுஷனா கன்னி வயிற்றில் அவர் மைந்தனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நியமித்திருந்தார். அதை அப்படியே செய்தார். தேவன் மனிதன் கிட்ட நெருங்க முடியாது, ஆனால் இயேசு பரிசுத்தமுள்ள தேவனாக இந்த உலகத்துக்குள் பிறந்து மனிதர்களோடு மனிதராக அவர் இருந்தார். அவர் கிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஆனா இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள பாவம் நிறைந்த மனுஷர்களுக்கு நடுவுல அவர் இருந்தார், பாவிகளை மீட்பதற்காக. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆகாது என்று சொல்லுகிற காரியத்தையும் ஆகச் செய்கிற தேவன் அவர். முடியாது என்று சொல்லுகிற காரியத்தையும் முடித்து காண்பிப்பவர் அவர். அவர் சர்வ வல்லவர். ஆகவே அவர் சர்வ வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமியில மனிதனுக்காக அவர் சாவாமையுள்ளவரான நமக்காக மரித்தார். வசனம் சொல்லுகிறது அவர் சாவாமை உள்ளவர் என்று சொல்லி. ஆனால் அவர் சாவை சந்தித்தார். அவர் சர்வ வல்லவர். மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார். எல்லாவற்றையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறபடினால நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில செய்யறது தடைபடாது. உங்களுக்கும் இந்த மாதத்துல ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ, செய்ய வச்சிருக்கிறாரோ அது எல்லாத்தையும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழைக்கும் போதே சொன்னார், ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆண்டவர் ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன போது வயது 75. ஆனால் 100 வயது ஆகும் வர அங்க ஒண்ணும் இல்லை. 99 வயதுல வந்து திரும்ப சொல்றார். ஆபிரகாமுக்கே விசுவாசம் இல்லாம போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் சொன்னபடியே அவன் செய்தார். ஆபிரகாமுக்கே சந்தேகம் பாருங்க, என்னுடைய வீட்டு வேலைக்காரன் தான் எனக்கு சுந்தரவாளியா அப்படின்றார். சாராளமாவுக்கு சந்தேகம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல வாய்ப்பு இல்லை, ஆண்டவரை அடைச்சி வச்சுட்டாரு, அதனால என்னுடைய வேலைக்காரியின் இடத்துல இருந்து ஒரு சந்ததி உண்டாகட்டும் சொல்லி 10 வருஷத்திலே சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு சுந்தரவாளியா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். 90 வயதாகும் போது சாராள் அப்பொழுது நகைக்கிறாள். அப்ப சொல்றாரு, அடுத்த வருஷம் உன்னுடைய மனைவி பிள்ளை பெற்றிருப்ப அப்படின்னு சொன்னா அவளும் சிரிக்கிறார். அப்படியானால் இவர்களுக்குள் கூட விசுவாசம் அற்று போனது. ஆனால் தேவன் செய்ய நினைத்தார். இந்த சாராளுக்கும் இந்த ஆபிரகாமுக்கும், இந்த வயது முதிர்ந்த 100 வயதான இந்த ஆபிரகாமுக்கும் 90 வயதான இந்த சாராளுக்கும் தான் இவர்களுடைய கர்ப்ப பிறப்பை தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நான் அப்படித்தான் சொல்லி இருக்கிறேன். அதனால அவர்களை கருவுறச் செய்து
கற்பத்தின் கனியை கர்த்தர் உண்டாக்கி ஈசாக்கை உண்டாக்கி 100 வயதுல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறார். 90 வயதுல சாராளுக்கு 90 வயது இருக்கும்போது அந்த ஈசாக்கை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முடியாத காரியங்களையும் முடித்து காண்பிக்கிறவர். நம்ம விசுவாசம் மற்று போயிருக்கலாம், ஆனா நமக்கு விசுவாசமே இல்லாம கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற திட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வைத்திருக்கிற திட்டங்களை அவர் வல்லவர். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் அவர் வெளிப்பட்டார். ஆகாதென்ற சூழ்நிலையில் இருக்கும்போது அதை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர் அவர். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையில கூட வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுகிற சூழ்நிலையை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது, அவர் என்ன நம்ம வாழ்க்கையில செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது தடைபடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட அவர் சர்வ வல்லவராக இருக்கிறதுனால அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஏன்னா எதையும் அவரால் செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய முடியும். இல்லாதவைகளை இருக்கிறதாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் சொன்னார்னா அது செய்யும், அது நடக்கும். அவர் சொன்னா ஆகும், அது கட்டளையிட்டா நிற்கும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தவைகள் தடைபடாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். ஜெபி